Hello students, welcome to our YouTube channel. RRB NTPC graduate level examsல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரீசனிங் கொஸ்டின்ன்றதை கேட்டிருந்தாங்க. ஒரு ஷிஃப்ட்டுக்கு 3 கொஸ்டின்ன்றதை கேட்டிருந்தாங்க. 7th ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12க்கான NTPC எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுலேயுமே இந்த கொஸ்டின் கட்டாயமாக வர வாய்ப்பு இருக்குது. இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கேட்டிருக்கிறதுனால இது எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற மெத்தட்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 15 to 20 செகண்ட்ஸுக்குள்ளேயே இந்த கொஸ்டின்ஸ் உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். இந்த கொஸ்டினுங்கிறது கோடிங் அண்ட் டீகோடிங் டாப்பிக்கை பேஸ் பண்ணதான் ஒரு சிம்பிளான மெத்தட் தான் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கொஸ்டின்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி டேபிள் தந்திருக்காங்களா? இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு லெட்டருக்கும் என்ன கோடுன்றதை கொடுத்துருக்கேன். இப்போ 9னா எல்லுன்னு அர்த்தம், 2னா சின்னு அர்த்தம், ஏனா ஜெட்டுன்னு அர்த்தம், ஆண்ட்னா எம்னு அர்த்தம், 3னா டின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு சிம்பிளுக்கும் என்ன கோடுன்றதை கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு கொஸ்டின்ன்றது கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி கோட் பண்ணணும். இப்படி கோட் பண்ணுறப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம இதை வந்து கோட் பண்ணணும். இப்போ 5னா இந்த இடத்துல ஏன் இருக்கா, ஏன்னு நம்ம மாற்றணும். ஆனால் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் உண்டு. ஒரு 3லேருந்து 4 கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினோட ரிலேட் ஆகும். அந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம கோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னா, இந்த 3 கண்டிஷன்ஸ் இருக்கா, இதில் 1 2 3. இதில் ஒரு கண்டிஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இந்த கொடுத்துருக்கூடிய கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து உங்களுக்கு நம்பரா இருக்கணும், லாஸ்ட் லெட்டரும் நம்பரா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கொஸ்டின்ல கிவனும் ஃபர்ஸ்ட் லெட்டரும் நம்பரு, லாஸ்ட் லெட்டர் நம்பர்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் ஃபாலோ பண்ணுது. ஃபர்ஸ்ட் கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம கோட் பண்ணணும். ஒருவேளை அப்படி இல்லைன்னா ரெண்டாவதை பார்க்கணும். ரெண்டாவதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒருவேளை செகண்ட் லெட்டரு அது வந்து ஒரு சிம்பிளா இருந்து லாஸ்ட்டுக்கு முந்தின லெட்டரும் சிம்பிளா இருக்கு, அப்போ அது ஒபே பண்ணுதுன்னா அப்போ ரெண்டாவது கண்டிஷனை பொறுத்து நம்ம கோடுங்கிறத பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்க, இஃப் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் அ சிம்பிள் அண்ட் த லாஸ்ட் நம்பர் த கோட் ஆஃப் த தீஸ் ஆர் டு பி இன்டர்சேஞ்சுன்னு இருக்காங்க. ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் அ சிம்பிள் அண்ட் த லாஸ்ட் இஸ் அ நம்பர்ன்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிள் லாஸ்ட் நம்பரு அப்படி இருக்கா? இல்லை. அப்போ இந்த கண்டிஷனுங்கிறது ஃபாலோ பண்ணாது. If the first element is an odd number and the last an even number, அதாவது first letterங்கிறது odd number, last even numberன்னு இருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுது. அப்போ இதை வச்சு தான் நம்ம கோட் பண்ணணும். ஒருவேளை இப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்காங்க, the first and the last letter are to be coded as இந்த சின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆட் நம்பராக இருந்து லாஸ்ட் லெட்டர் ஈவன் நம்பராக கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் என்ன கோடாக மாற்றணும்னா சின்ற கோடா மாற்றணும். அப்போ சின்ற கோடா மாற்றிடலாமா? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மற்றது எல்லாமே இதை பேஸ் பண்ணி நம்ம போடுறோம். ஓகேவா? ஆண்டோட கோடு என்னது எம், 3யோட கோடு என்னது டி, ஆண்டோட கோடு என்னது ஜெட். ஆப்ஷனில் எங்கே இது ரிலேட் ஆகுது? எம்டிஎஸ். ஸோ இது ரெண்டுமே ஆப்ஷனாக வர வாய்ப்பு இல்லை. இது ரெண்டில் ஒன்று தான் இருக்குது. ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். 7ஓட கோடுங்கிறது டபிள்யூ. ஓகே, ஸோ எம்டிஎஸ்டபிள்யூ எங்கே இருக்குது? இங்கே மட்டும் தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இவ்வளவு தான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து இது ரொம்ப டிஃபிகல்ட்டான இது மாதிரி இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் ரீட் பண்ணாலும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட முடியும் தான். அடுத்தது இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம் இதே இதில். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ இது கொஸ்டினில் கிவன் கண்டிஷன்ஸை பாருங்கள். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் அ சிம்பிள் அண்ட் த லாஸ்ட் இயர் நம்பர். ஃபர்ஸ்ட் சிம்பிள் இருக்காங்க, லாஸ்ட் நம்பர்ன்னு இருக்காங்க. அப்படி இல்லை நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்தது. ஸோ இந்த கண்டிஷன் ஃபாலோ பண்ணாது. If the first element is an odd number and the last an even number, first odd number இருக்கு எஸ், லாஸ்ட் ஈவன் நம்பர் இருக்கா? இல்லை. அப்போ இந்த கண்டிஷனும் ஃபாலோ பண்ணாது. If the both second and the third elements are a perfect square, second and the third element of a perfect square இருக்காங்க. செகண்ட் தேர்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கா? தேர்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கு. செகண்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லைல்ல? அப்போ இது ஃபாலோ பண்ணாது. எதுவுமே ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கிற படியே நம்ம கோட் பண்ணணும். 7ஓட கோடு என்னது? பி. 2ஓட கோடு என்னது கொஸ்டினில்? டி. 4ஓட கோடு என்னது கொஸ்டினில்? பி. 8ஓட கோடு எஃப். 5ஓட கோடு ஜே. ஆப்ஷனில் இது எங்கே மேட்ச் ஆகுது? பிடி பிஎஃப்ஜே. ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதுலேயுமே நம்ம கோடு வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் பாருங்கள். இஃப் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் சிம்பிள் அண்ட் த லாஸ்ட் இயர் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர்ன்னு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் சிம்பிள்னு இருக்காங்க, லாஸ்ட் நம்பர்ன்னு இருக்காங்க. அப்படி இருக்கா? இல்லை. அப்போ இந்த கண்டிஷன் ஃபாலோ பண்ணாது. இஃப் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் ஆட் நம்பர் அண்ட் த லாஸ்ட் அண்ட் ஈவன் நம்பர். ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் இருக்கு அண்ட் லாஸ்ட் ஈவன் நம்பர் இருக்கா? இல்லை. அப்போ இந்த கண்டிஷன் ஃபாலோ பண்ணாது. இஃப் போத் த செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பர்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். எஸ், செகண்டு 2 இருக்கு, தேர்டு 8 இருக்கு, ரெண்டுமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அப்போ இந்த கண்டிஷனும் ஃபாலோ பண்ணாது.
அப்போ இந்த கொஸ்டின்ஸை பற்றி இந்த டேபிளை வச்சு நம்ம கோட் பண்ணிட வேண்டியதான். 7ஓட கோடு என்னது W, 2ஓட கோடு என்னது A, 8ஓட கோடுங்கிறது என்னது Z, 1ஓட கோடுங்கிறது R, 3ஓட கோடுங்கிறது T, 8ஓட கோடு M. ஆப்ஷனில் எங்கே இது மேட்ச் ஆகுது? WA R Z RTM. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நீங்கள் 7th ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகிற அந்த 12th NTPC எக்ஸாம்ஸ்லையுமே இந்த கொஸ்டின் கட்டாயமாக கேட்பாங்க. ஒரு ஷிஃப்ட்டுக்கு 3 கொஸ்டின்ன்றதை கேட்குறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு இந்த 3 கொஸ்டினையும் மொத்தமாக சேர்த்து 1 மினிட்டுக்குள்ளேயே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இஃப் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் சிம்பிள், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் சிம்பிளே கிடையாது, இந்த கண்டிஷன் ஃபாலோ பண்ணாது. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் ஈவன் நம்பர், எஸ் ஈவன் நம்பர் தான். அண்ட் த லாஸ்ட் அண்ட் ஆட் நம்பர், எஸ் லாஸ்ட் ஆட் நம்பர் தான் இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் தான் ஃபாலோ பண்ணும். அப்படி இருந்தால் என்ன சொல்லியிருக்காங்க? த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆர் கோடட் அஸ் சி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈவன் நம்பராக இருந்து லாஸ்ட் ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம சியாக கன்வெர்ட் பண்ணணும்ட்டாங்க. அப்போ சி போட்டுருங்க. தென் மற்றது எல்லாமே இந்த இதுபடி கோட் பண்ணிட வேண்டியதான். ஹேஷ்டாக் ஓடது என்னது? 9, ஹேஷ்டாக் ஓடது P. ஓகேவா? ஹேஷ்டாக் ஓடது P. தென் அட்டோடது Z, 7ஓடது L. ஸோ ஆப்ஷனில் எங்கே மேட்ச் ஆகுது? ரெண்டு சைடுமே இருக்கணும். PZL. ஆப்ஷன்ஸ் PZL எஸ். இங்கே சி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா இந்த சிம்பிள் இந்த சி வராது. நெக்ஸ்ட். ஓகே, ஸோ கண்டிஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் சிம்பிள், எஸ் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் சிம்பிள் தான். லாஸ்ட் இயர் நம்பர், எஸ் லாஸ்ட் நம்பர் இருக்குது. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ஃபாலோ பண்ணும். என்ன சொல்லியிருக்காங்க? த கோடட் ஆஃப் தீஸ் டூ சார் பி இன்டர்சேஞ்ச். அதாவது இந்த ரெண்டுத்தோட கோடு இருக்குது தெரியுமா, அதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும்ட்டாங்க. அப்போ 8ஓட கோடு என்னது? Z, 5ஓட கோடு என்னது? A. அப்போ இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணுட்டாங்க. அப்போ A ஃபர்ஸ்ட் வரும், Z லாஸ்ட் வரும். மற்றது அப்படியே இதில் படி கோட் பண்ணிட வேண்டியதான். 9ஓடது என்னது? C, 3ஓட கோடு என்னது? L, 8ஓட கோடு என்னது? T. ஆப்ஷனில் எங்கே இந்த இது இருக்குது? ACLTZ. ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. டி தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃபை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அட்டாச் பண்ணுறோம். நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்களும் அட்டன் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த கொஸ்டினோட நம்பரை மென்ஷன் பண்ணி நம்ம அதை கிளியர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபைனலாக ஒரு கொஸ்டின் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 3 கொஸ்டின் பார்க்கலாம். இதை பாருங்கள். த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் அ சிம்பிள், எஸ் சிம்பிள் தான். லாஸ்ட் இயர் நம்பர், லாஸ்ட் நம்பர் இல்லை, இந்த கண்டிஷன் ஃபாலோ பண்ணாது. இஃப் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் அ ஆட் நம்பர், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அது சிம்பிள் நம்பரே கிடையாது. ஸோ இது ஃபாலோ பண்ணாது. இஃப் த போத் செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பர் ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லை. செகண்ட் நம்பர் 2 இருக்குது, அது ஸ்கொயரே கிடையாது. 4ங்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆஃப் த 2. ஆனால் இங்கே இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லைல்ல, அதனால் இதை ஃபாலோ பண்ணாது. மேலே உள்ள எந்த கண்டிஷன்ஸுமே ஃபாலோ பண்ணலன்னா இந்த டேபிளில் கொடுத்துருக்க மாதிரி நம்ம கோட் பண்ணிடுவோம். 8ஓட கோடு என்னது? F, 2ஓட கோடு என்னது? T, FD எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். எல்லாத்தையும் ஃபுல்லாக சால்வ் பண்ணணும்னு கிடையாது. ஆப்ஷனில் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குன்னா நீங்கள் முதல் 2-3 லெட்டர்ஸை போடும் போதே கண்டுபிடிச்சிடலாம். தென் இதை பார்க்கலாம். 4739 இதை வந்து நம்மளை கோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் நம்பர் அண்ட் த லாஸ்ட் இஸ் சிம்பிள். ரெண்டுமே நம்பர், இது மொத்தமாக நம்பர் தான் இருக்குது. இது ஃபாலோ பண்ணாது. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் ஈவன் நம்பர், எஸ் ஈவன் நம்பர் தான். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஆட் நம்பர், எஸ் லாஸ்ட் ஆட் நம்பர். அப்போ இந்த கண்டிஷன் தான் ஃபாலோ பண்ணும். என்ன சொல்லியிருக்காங்க? த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அண்ட் ஆர் டு பி, ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் எலமெண்ட் ஆர் டு பி கோடட் அஸ் இந்த மாதிரி சிம்பிள். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக கோட் பண்ணிக்கணும். 7ஓடது என்னது? J, 3ஓடது என்னது? K. ஆப்ஷனில் எங்கே மேட்ச் ஆகுது? JK, ஏல தான் மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். தென் இந்த கொஸ்டின். If the first element is a symbol, yes first element symbol தான். Last number, yes last number. அப்போ இந்த கண்டிஷன் ஃபாலோ பண்ணும். ஸோ அப்படின்னா என்னது? the coded of these two are இந்த ரெண்டு இதோடைய கோடை வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும். 8ஓட கோடு என்னது? W, 3ஓட கோடு என்னது? L. அப்போ இது எல்லாத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் L வந்துடணும், லாஸ்ட் W வந்துடணும். 978ஓட கோடு என்னது? 978ஓட கோடு என்னது? T. LCZ எங்கே இருக்குது? LCZ TW. ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர். இன்னும் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். தென் ஃபைனல் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் அ சிம்பிள், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் சிம்பிளே கிடையாது, இந்த கண்டிஷன் ஃபாலோ பண்ணாது. த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் அ ஆட் நம்பர் அண்ட் த லாஸ்ட் அண்ட் ஈவன் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஆட் நம்பர், லாஸ்ட் ஈவன் நம்பர். லாஸ்ட் சிம்பிள் இருக்குது, ஸோ இது ஃபாலோ பண்ணாது. இஃப் போத் த செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பர்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், செகண்ட் அண்ட் தேர்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது இல்லை, ஸோ இதுவும் ஃபாலோ பண்ணாது. அப்படி எதுவுமே ஃபாலோ பண்ணலன்னா
இந்த டேபிள் இருக்க மாதிரி கோட் பண்ணிட வேண்டியதான். 7ஓட இது என்னது W, 6ஓட கோட் என்னது K, 8ஓட கோட் என்னது Z. WKZ எங்கே இருக்குது? WKZ ஆப்ஷன் ஏல இருக்குது, டியில் இருக்குது, ரெண்டில் ஒன்று தான் ஆன்சர். அடுத்த பார்க்கலாம். 1ஓட கோடு என்னது R, 3ஓட கோடு என்னது T, ANDோட கோடு என்னது N. ஆப்ஷனில் எங்கே மேட்ச் ஆகுது? RTN இங்கே தான் மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ரயில்வே எக்ஸாம்ஸில் இந்த கொஷின் கேட்டிருக்கிறாங்க. கிராஜுவேஷனில் வந்திருக்கு, டிகிரியில் கட்டாயமாக வரும், குரூப் டியில் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் நிறையாவே இருக்குது. நீங்கள் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் சரி, இந்த கொஷின்ஸை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. 15 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணக்கூடிய கொஷின் தான். ஒரு வேளை கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். MTS எக்ஸாம்ஸ்க்கான டெய்லி கிளாஸஸ்ங்கிறது நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பெக்ட் ஆப்பில் போயிட்டு இருக்கு. டெய்லி ஷெட்யூல்ஸை நம்மளுடைய டெலிகிராமில் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி டெஸ்ட்டுமே இந்த பேட்சில் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ MTS எக்ஸாம்ஸ்க்கு இப்போதுலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸு நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி டெய்லி ஷெட்யூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணி MTS பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 599 ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸ்ஸு, அதுக்கப்புறமா டெய்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, செஷன் 2ஓட டெஸ்ட்டுமே இந்த கோர்ஸில் உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம். MTS எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இந்த ஒரே கோர்ஸில் உங்களுக்கு கவர் ஆயிரும். MTS எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஜாயின் பண்ணி இப்போயே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த கிளாஸஸ்க்கான லிங்க்ங்கிறது அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.